Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. முடிவுக்கு வருதா அடுத்த ப்ரைம் டைம் சீரியல். புதிய சீரியலில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம் சீரியல் ஹீரோயின் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே தான் பார்த்தீங்கன்னா எனக்குமே டவுட் வந்துருச்சு, ஒருவேளை தமிழில் இவங்களோட சீரியல் முடிய போகுது போல். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நியூ சீரியலில் கமிட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். சரி, ஓகே, உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எந்த ப்ரைம் டைம் சீரியல் ஹீரோயின் வேறு சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட சீரியல் பயங்கரமான ஃபேன்ஸ் பேஸ் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த சீரியலாக இருக்குது. ஸோ இவங்களோட ஆக்டிங்காகவே இன்னுமே இந்த சீரியலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நைட்டு 8:30 ஸ்லாட்டில் நல்ல ரேட்டிங்கோட 1000+ எபிசோட்ஸோட வெற்றிகரமாக டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல். இப்போ நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரண்ட்டாக விஜய் டிவியில் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல் தான். இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் கொஞ்ச நாள் நல்லாவே பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சீரியலோட ஸ்டோரியெல்லாம் பார்த்தா ஏதோ சீரியல் வந்து கிளைமேக்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே ஏதாவது இருக்குது. ஸோ அது அஃபீஷியலாக தெரிஞ்சால் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆக்ட்ரஸ் சுசித்ரா தான் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட ஆக்டிங் அந்த சீரியலில் சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரைம் டைம் சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது தமிழ் லாங்குவேஜ் கிடையாது, கன்னட லாங்குவேஜ் தான். உதயா டிவியில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆடுகளம் ரீமேக்கில் சிந்து பைரவி அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதோட அஃபீஷியல் ப்ரொமோவுமே உதயா டிவியில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ப்ரொமோ பார்த்திங்கன்னா அப்படியே அச்சஸில் ஆடுகளம் மாதிரியே இருந்துச்சு. ஆடுகளமில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் அந்த ப்ரொமோலே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சில கேரக்டர்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோலே ஆக்ட்ரஸ் சுசித்ரா ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் சிந்து பைரவி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் கன்னடா இண்டஸ்ட்ரிக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி கன்னடாவில் அவங்க ஏதோ சீரியல் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த சீரியலில் அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்களா, அப்படி இல்லைன்னா அது அவங்களோட செகண்ட் சீரியலா அப்படிங்கிறத பற்றி பெரிய குழப்பமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாக்கியலட்சுமி சீரியல் கிளைமேக்ஸ் வரப்போகுதா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.